இன்றைக்கி வீடியோவில் ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3லேருந்து 4 நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எல்லா உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு பாயில் பண்ணக்குள்ளே நான் சால்ட் ஆட் பண்ணல, அதனால் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சது, ஒரு பிடி கருவேப்பிலை, மல்லி இலை ரெண்டுத்தையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. வீட் ஃப்ளார் டோவை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பதத்தில் பிசைஞ்சிருந்தால் போதும். 2 சைடும் நல்லா வீட் ஃப்ளார் அப்ளை பண்ணி இந்த நீல வாக்கில் கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கிறோம். இது ஒரு குட்டி டிப்ஸ். இந்த மாதிரி ஷேப் பண்ணுறனால ஸ்டஃபிங் நிறைய வைக்க முடியும். உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ அதை க்ளோஸ் பண்ணி எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தென் மறுபடியும் வீட் ஃப்ளாரில் இதை நல்லா 2 சைடும் கோட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேணாம், அப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளில வந்துடும். ஸோ சும்மா லைட்டாக 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆலு பராத்தாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டு 2 சைடும் நல்லா சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சோண்டு பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. தென் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மேல் லேயர் தனியாக உப்பி வந்துருச்சுன்னா பராத்தா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சர்விங் பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே பட்டர் வச்சுக்கலாம். பிளேட்டில் கொஞ்சமாக தயிர், டாப்பிங்க்கு மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பராத்தாவோட ஸ்டஃபிங், தென் கொஞ்சமாக பிக்கிளையும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு சின்ன பீஸ் பராத்தாவை பிச்சு கொஞ்சமாக அதில் பட்டர் தொட்டு எல்லா சைட் டிஷ்ஷையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி ஒரு பெரிய பைட் போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.